ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். போன எபிசோட்ல விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ரேவன் நம்ம பார்க் கிட்ட அவங்க கமிட்டில ஒரு மெம்பரா சேர சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம பார்க் என்ன சொல்றான்னா, எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிடுறான். ரேவனும் சரின்ட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அவங்க டீம்ல இருந்தானே ஐசக், அவன் மட்டும் பின்னாலேயே நம்ம பார்க் மேல ஒரு பஞ்ச விடுறான் பாருங்க. நம்ம பார்க் அந்த பஞ்ச அப்படியே பிளாக் பண்ணிடுறான். ஆனா அந்த பஞ்சோட இம்பாக்ட்ல அவன் இருந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா கண்ணாடியும் டமார்னு உடைஞ்சு சிதறுது. ஐசக்கோட பஞ்ச இவ்ளோ ஈஸியா பிளாக் பண்ணத பார்த்து அவனுக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. அப்போ பார்க் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சொல்றான், நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்லோடான்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஒரு சுத்தி தூக்கி கீழே அடிக்கிறான். சரி, இப்போ இங்க இப்படி நடந்துட்டு இருக்க கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம நைட்ட காட்டுறாங்க. நல்ல வேளையா நம்ம ரூக் அவனை முழுசா சாவடிக்கல. அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல ஒயிட் நம்ம நைட்டோட இந்த நிலைமைய பார்த்து ரொம்ப அழுதுட்டே இருக்கா. பாவம் இல்ல. அந்த நேரத்துல பிஷப் அங்க வரா. நைட் கிட்ட என்னப்பா, உன்னை பயங்கரமா அடிச்சிட்டாங்களாமே, அதான் எப்படி இருக்கேன்னு பாக்கலாம்னு வந்தேன்னு கொஞ்சம் நக்கலா சொல்றா. நைட்டுக்கு கடுப்பாகி நீ இங்கிருந்து போன்னு டைரக்டா சொல்லிடுறான். ஆனா அந்த பிஷப் அசராம, உன் அக்கா ஒரு பிஸி பர்சன், சும்மா ஃபன்னுக்காகலாம் உன்னை பார்க்க வரலன்னு சொல்றா. நைட்டுக்கு கோவம் தலைக்கு ஏறி, அக்கா உன் வாய உடைச்சிடுவேன் போல இருக்குன்னு சொல்றான். அதுக்கு பிஷப், நான் சொல்ல போற விஷயத்துல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இது உனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்றா. இத கேட்ட உடனே நைட், சரி சொல்லு என்ன விஷயம்னு கேக்குறான். பிஷப் சொல்றா, எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ இதுல சக்சீட் ஆயிட்டா ஃபியூச்சர்ல நான் கேக்குற ஒரு ரிக்வெஸ்ட நீ ஃபுல்ஃபில் பண்ணணும். அது எதுவா வேணா இருக்கலாம். இத கேட்டதும் நைட் மனசுக்குள்ள யோசிக்கிறான். ச்சே, இந்த பொண்ணு ரொம்ப அன்பிரெடிக்டபிளா இருக்காளே, இவளோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா போல. நீ அந்த ஹண்டர் வேர்ல்ட அப்போஸ் பண்ற சின்ன சின்ன ஹண்டர் குரூப்ப பத்தி தானே பேசுற. அந்த டஞ்சன் ஸ்ட்ராட்டஜி கமிட்டி உருவாக்குன குரூப், அதுல இருக்கிற முக்கால்வாசி பேர் நார்மல் ஹியூமன்ஸ் தானேன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு பிஷப், ஆமா, இந்த ஹண்டர்ஸ்னால இந்த வேர்ல்ட் ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால நிறைய பேருக்கு இந்த நியூ வேர்ல்ட் பிடிக்கல. அது மட்டும் இல்லாம இந்த டஞ்சன் ஸ்ட்ராட்டஜி கமிட்டி நார்மல் ஹியூமன்ஸ் யூஸ் பண்ற வெப்பன்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அதனால அந்த மக்களுக்கு பவர்ல இருக்கிற ஹண்டர்ஸே நம்மள ரூல் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுச்சுன்னு சொல்றா. நைட் கேக்குறான், அவங்க நிறைய டெரரிஸ்ட் அட்டாக் எல்லாம் பண்றதா கேள்விப்பட்டேன். பிஷப் சொல்றா, இப்போதைக்கு அவங்க பண்றதால பெருசா எஃபெக்ட் இல்ல. ஆனா அவங்க இப்போ பிளாக் தண்டரை அவங்களோட அபிஷியல் லீடரா ஏத்துக்கிட்டாங்க. நான் அவனோட கான்டாக்ட உனக்கு தந்துட்டேன்னு சொல்லி பிளாக் தண்டரோட கார்ட கொடுக்கறா. நைட் அந்த கார்ட பார்த்து யோசிக்கிறான். பிளாக் தண்டர், இவன் பேரு ஹாரி. இவன் ஒரு ஏ ரேங்க் ஹண்டர். நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல எஸ் ரேங்க் ஹண்டர் ஆவான்னு எல்லாரும் சொல்றாங்க. இவன் டஞ்சன் ஸ்ட்ராட்டஜி கமிட்டிக்கு தான் வேலை செஞ்சான். ஆனா அவங்கள பிட்ரே பண்ணிட்டான். அப்போ பிஷப் சொல்றா, இப்போ என்னோட பிளான கேர்ஃபுல்லா கேளு. சீன் சேஞ்ச் ஆகி நம்ம பார்க்க காட்டுறாங்க. பில்டிங்ல கண்ணாடி உடைஞ்சதால வெளியே இருந்து எல்லாரும் என்ன ஆச்சு என்ன சத்தம்னு ஓடி வராங்க. பார்க் அவங்க கிட்ட சாரி, இங்க ட்ரெய்னிங் பண்ணும்போது கொஞ்சம் தப்பா போயிடுச்சுன்னு சொல்றான். அதுக்கு அங்க இருக்கிறவங்க, ஹண்டர் பார்க், எங்களை நிம்மதியா வாழ விடுவீங்களா மாட்டீங்களா? போன தடவையும் இதே மாதிரி எங்க நெய்பர்ஹுட்ட நாசம் பண்ணீங்க. நீங்க ஹீரோவா இருக்கலாம், அதுக்காக இது கொஞ்சம் ஓவரா இல்லையான்னு ஒரே கத்தல். பார்க் உடனே, என்ன மன்னிச்சிடுங்க, உங்க எல்லா விண்டோஸையும் நான் இப்பவே ஃபிக்ஸ் பண்ணி தரேன். உங்களுக்கு என்ன காம்பன்சேஷன் வேணுமோ அதையும் கொடுத்துடுறேன். ஐ எம் ரியலி சாரின்னு சொல்றான். காம்பன்சேஷன்ன்ற வார்த்தையை கேட்டதும் எல்லாரும் கொஞ்சம் சாந்தமாயிடுறாங்க. பார்க் அந்த பில்டிங்க பார்த்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான், அந்த பிளாக் ஹோல் இங்கதான் இருக்கு. அதனால இந்த இடத்தை விட்டு போக முடியாது. என்னடா பண்றது, இந்த பில்டிங்கையே வாங்கிட்டா என்னன்னு யோசிக்கிறான். உடனே நம்ம ஜொனாதன் சொல்றாரு, ஆமா, அதுக்கப்புறம் நாம இந்த பில்டிங்கோட ரூஃப் டாப்ல ஹெவன்லி டீமனோட சிம்பிள் போட்ட பிளாக பறக்க விடலாம். அதுக்கப்புறம் பார்க் ரூம்க்கு நம்ம ஜொனாதனுக்கு பீட்சா ஊட்டி விட்டுட்டு இருக்கான். ஜொனாதன், ஆஹா, இந்த உலகத்துல எவ்வளவு டெலிஷியஸான விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாரு. பார்க், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ண வைக்கிறேன் மாஸ்டர்னு சொல்றான். அங்க ஐசக்க நாக் அவுட் பண்ணி போட்டிருந்தான்ல, அவன் இப்போ மெதுவா கண்ணை முழிச்சு எழுந்துட்டான். பார்க்க பார்த்துட்டு, நான் தோத்துட்டேனான்னு கேக்குறான். பார்க் சொல்றான், அது சரி, ஏன் திடீர்னு என் மேல அட்டாக் பண்ண? இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தா ஒரு நாள் உனக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஐசக்கு இதை ஏத்துக்கவே முடியல. அது எப்படி? என்னால தோக்கவே முடியாது. உன்ன மாதிரி ஒரு லெவல்ல இருக்கிறவன் கிட்டன்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டைக்கு ரெடி ஆகுறான். வா, திரும்பவும் ஃபைட் பண்ணலாம்னு கத்தும்போது கரெக்டா அங்க ரேவன் வந்துடுறாரு. ஐசக், ஐயோ பாவம், ரேவனை பார்த்ததும் பயந்து போய் நேரா பார்க் கால்ல போய் விழுந்து, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சிரான். பார்க்,
பரவாயில்ல விடுங்கன்னு சொல்றான். ஆனா ரேவன் ஐசக்க பார்த்து முதல்ல அவன்கிட்ட மன்னிப்பு கேளுடான்னு பயங்கரமா கத்துறாரு. ஐசக்கு மனசே இல்லனாலும் அவனோட மாஸ்டர் கத்துனதால பார்க் கிட்ட ஐ எம் சாரின்னு சொல்லிடுறான். ரேவன் அப்படியே அவனை கழுத்த புடிச்சு தள்ளிட்டே வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. போகும்போது பார்க் கிட்ட நான் கான்டாக்ட் பண்றதுக்காக வெயிட் பண்றேன். அப்புறம் டஞ்சன் ஸ்ட்ராட்டஜி கமிட்டி உன்னை ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இத கேட்டதும் பார்க்குக்கு செம்ம சந்தோஷம். அப்பாடா, ஃபைனலி நான் ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் ஆயிட்டேன். என்னால நம்பவே முடியல இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு துள்ளி குதிக்கிறான். உடனே ஜொனாதன் சொல்றாரு, டேய் இந்த மாதிரி டைம் பாஸ் பண்றத நிறுத்து, ட்ரெயினிங்க்கு டைம் ஆச்சு. கட் பண்ணா பார்க் அவனோட ட்ரெயினிங் டஞ்சனுக்குள்ள இருக்கான். ஜொனாதன் சொல்றாரு, ஹெவன்லி டீமன் மிஸ்டிக் ஆர்ட்னா மிச்சம் இருக்கிற 6 மூவும் ஹெவனை டெஸ்ட்ராய் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது. ஹெவன்லி டீமன் எக்ஸிஸ்ட் பண்றதே காட்ஸ கொல்றதுக்காக. இத கேட்டதும் பார்க் காட்ஸ கொல்றதா, அது இம்பாசிபிள் ஆச்சேன்னு சொல்றான். ஜொனாதன், ஆமா எனக்கும் ஆரம்பத்துல அப்படிதான் தோணுச்சு. அப்புறம்தான் புரிஞ்சது. காட்ஸ் தான் ஹெவன்லி டீமன் ஃபேஸ் பண்ண போற ரொம்ப பவர்ஃபுல்லான எனிமி. அவங்கள ஃபைட் பண்ணணும்னா நமக்கு எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸும் இன்டர்னல் எனர்ஜியும் நாலேஜும் தேவை. அப்படியே ஜொனாதன் ஹெவன்லி ஆப்லிட்டரேட்டிங் டிமானிக் ஃபிஸ்டோட 6th மூவ்ல இருந்து செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் டெக்னிக்க காட்ட ஆரம்பிக்கிறாரு. அதோட பேரு கிளவுட் ஸ்கேட்டர் ஹெவன். அவர் தலைக்கு மேல எனர்ஜிய கான்சென்ட்ரேட் பண்ணும்போதே அந்த பிரஷரே பயங்கரமா இருக்கு. நம்ம பார்க் பார்த்து மிரண்டு போறான். ஜொனாதன் அந்த எனர்ஜிய கீழே அடிச்சு ஒரு பெரிய பிளாஸ்ட உருவாக்குறாரு. அந்த பிளாஸ்ட்ல பார்க் தூக்கி வீசப்படுறான். அடுத்து செகண்ட் டெக்னிக் பிளாக் ரோ ஹெவன். இதை யூஸ் பண்ணி பயங்கர வேகமா 4 கிக்க வரிசையா விடுறாரு. பார்க்குக்கு இதோட அண்டர்ஸ்டாண்டிங் 33% வருது. அடுத்து தேர்ட் மூவ், நீ ஹெவன்ஸையே அழ வைக்கணும். இதுதான் தேர்ட் டெக்னிக் ஃபாலிங் ஹெவன்னு சொல்லிட்டு கண்ணுக்கே தெரியாத வேகத்துல ஓட ஆரம்பிக்கிறாரு. பார்க் மனசுக்குள்ள அடேங்கப்பா என்ன ஒரு இன்கிரெடிபிள் மூவ்மெண்ட். இவர் மாதிரி ஒருத்தர் ஹண்டர்ஸுக்கு எனிமியா வந்தா அது ஒரு பயங்கரமான நைட்மேரா இருக்குமேன்னு நினைக்கிறான். ஜொனாதன் சொல்றாரு, இந்த ஃபாலிங் ஹெவன் கூட கொஞ்சம் லைட்னிங் எலிமெண்ட்டை சேர்த்தா அதுதான் உன்னோட ஃபோர்த் டெக்னிக் லைட்னிங் ஹெவன்னு சொல்லி லைட்னிங்கோட கம்பைனான ஒரு பவர்ஃபுல்லான பஞ்ச விடுறாரு. அடுத்து ஃபிஃப்த் டெக்னிக் எக்ஸ்ப்ளோடிங் ஹெவன். மறுபடியும் ஒரு பெரிய எனர்ஜியை கான்சென்ட்ரேட் பண்ணி கீழே அடிச்சு ஒரு பெரிய பிளாஸ்ட உண்டாக்குறாரு. ஃபைனலி சிக்ஸ்த் டெக்னிக் ஹெவன்லி ஸ்பிரிச்சுவல் பாடி. ஆனா இந்த டெக்னிக்க நம்ம பார்க் ஏற்கனவே கத்துக்கிட்டான். இப்படி ஹெவன்லி மிஸ்டிக் டிவைன் ஆர்ட்ல இருக்கிற 12 மூவையும் பார்க் பார்த்துட்டான். முதல் 6 மூவ ஜொனாதன் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டாரு. அடுத்த சீன்ல யூனாவ காட்டுறாங்க. அவ கண்ணு முழிச்சு கண்ணாடியில அவ முகத்தை பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறா. நான் என் கில்டுல நிறைய மெம்பர்ஸை இழந்துட்டேன். நான் ஒரு யூஸ்லெஸ் லீடர்னு அழுதுட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா மினா நிக்கிறா. யூனா மினா கிட்ட என்னால என் எபிலிட்டிஸை யூஸ் பண்ண முடியல மினான்னு கேக்குறா. மினா அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, இது டெம்பரரியா கூட இருக்கலாம்னு சமாதானப்படுத்துறா. யூனா வெளியே எல்லாம் சரியா இருக்கா மினான்னு கேக்குறா. மினா ஆமா அந்த ஃப்ராக்மெண்ட்ட பார்க் பாத்துக்கிட்டாரு. இப்போ பார்க் ஒரு நேஷனல் ஹீரோவாகிட்டாருன்னு சொல்றா. யூனா கோவமா பாரு எவ்வளவு திமிரு அவனுக்கு, பாஸ் இவ்வளவு நாள் கழிச்சு கண்ணு முழிச்சிருக்கேன், என்ன வந்து பாக்க கூட வரலன்னு சொல்றா. மினா இல்ல பார்க் அந்த ரேவனை மீட் பண்ணதுல இருந்து எந்த மூவ்மெண்ட்டும் காட்டல. ஆக்சுவலி பார்க் ஏன் யூனாவ பாக்க வரலன்னா ஜொனாதன் கிட்ட அந்த மிச்சம் இருந்த 6 டெக்னிக்கையும் ரொம்ப நாள் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப நாள் கழிச்சு அந்த பிளாக் ஹோல்ல இருந்து வெளியே வரான். மாஸ்டர் நான் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன்லன்னு கேக்குறான். மாஸ்டர் இம்ப்ரூவா, நோவேன்னு சொல்றாரு. பார்க் அப்படியே போய் பெட்ல விழுந்து மாஸ்டர் நீங்க என்ன பாராட்டவே மாட்டேங்கிறீங்களேன்னு புலம்புறான். ஜொனாதன் மனசுக்குள்ள இவன் கொஞ்சம் அன்ஸ்டேபிள் தான், ஆனா ஒரு வாரத்துல லைட்னிங் ஹெவனை அச்சீவ் பண்ணிட்டான், இதுவே பெரிய விஷயம்னு நினைக்கிறாரு. அப்போதான் பார்க்குக்கு யூனா கண்ணு முழிச்ச விஷயம் தெரிய வருது. ஜொனாதன் சொல்றாரு, நீ அந்த ஃப்ளேம் வுமனை பத்தி கேக்குறியா? அவ 2 நாள் முன்னாடியே கண்ணு முழிச்சிட்டான்னு கேட்டதும் பார்க் என்னது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல, நான் அங்க போகணும்னு கத்துறான். ஜோனத்தன் இப்படியா போவ, வேர்த்து விறுவிறுத்து நாறுதுன்னு கலாய்க்கிறாரு. அடுத்த சீன்ல பார்க் ஒரு பாத் ஹவுஸ்ல இருக்கான். ஜோனத்தன் கேக்குறாரு, வீட்லயே குளிச்சிருக்கலாம்ல? பார்க் இங்க நல்லா கிளீனா என்ஜாய் பண்ணி குளிக்கலான்னு சொல்றான். ஜோனத்தனும் அவரோட துணியை கழத்திட்டு சரி நானும் ஒரு குளியல போடுறேன்னு சொல்றாரு. பார்க் ஆச்சரியமா உங்களால இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்க ஜோனத்தன் நான் என்ன போடுறேன் போடலன்றது ஏன் இஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு சூட்டை போட்டு காட்டுறாரு. அப்புறம் வேற ட்ரெஸ்ஸும் போட்டு காட்டுறாரு. அப்புறம் 2 பேரும் உள்ள போறாங்க. அங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. பார்க் இங்க நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு முட்டைய உரிச்சு ஜோனத்தனுக்கு
பார்க்கு ஊட்டி விடுறான். அந்த நேரம் பார்த்து சில பொண்ணுங்க அவனை பாத்துடுறாங்க. இப்போ அவன் எஸ் ரேங்க் ஹண்டர்ல, அதனால எல்லாரும் ஆட்டோகிராஃப் கேட்க வந்துடுறாங்க. ஃபைனலி 2 பேரும் பாத் டப்குள்ள உட்கார்ந்திருக்காங்க. ஜோனத்தன் சொல்றாரு, நீ பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ரொம்ப பாப்புலரா தான் இருக்க. பார்க்கு உங்களோட கம்பேர் பண்ணா நான் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்றான். ஜோனத்தன் ஒரு தட்டு தட்டிட்டு போயிடுறாரு. பார்க்கு தண்ணில உட்கார்ந்து ஆஹா செம்மையா இருக்குன்னு சொல்ல, ஜோனத்தன் எனக்கும் பிசிக்கல் பாடி இருந்தா என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. உடனே பார்க் அவர்திக கைய நீட்டுறான். ஜோனத்தன் அந்த கைய பிடிச்சதும் அவராலையும் அந்த பாத்தை ஃபீல் பண்ண முடியுது. நீ உண்மையிலே ஒரு யூஸ்ஃபுல்லான டிசைபிள் தான்னு சொல்றாரு. அடுத்த சீன், பார்க் யூனாவை மீட் பண்ணிருக்கான். ரேவன் சொன்னதெல்லாம் சொல்றான். அவன் ஒரு சிங்குலாரிட்டின்னு சொன்னதையும் எஸ் ரேங்க் ஃபென்டரா ரெஜிஸ்டர் பண்ணதையும் சொல்றான். யூனா கேக்குறா, சரி இதுக்கு மேல என்ன பண்ண போற? எங்களோட கண்டினியூ பண்ணுவியா? பார்க்கு இப்போதைக்கு ஒண்ணு மட்டும் உறுதி, நான் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆவேன்னு சொல்றான். யூனா, அப்போ நீ உன் சொந்த வழியில போக போறேன்னு கேட்க, பார்க்கு ஆமான்னு சொல்றான். யூனா, நீ ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் ஆனதுக்கு அப்புறம் நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். ஆனா நீ மீட் பண்ண ஆளுங்களோட பிரசன்ஸை என்னால இன்னும் ஃபீல் பண்ண முடியுது. அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இரு. அவங்க உன்ன மாதிரி ஒரு சிங்குலாரிட்டிக்கு பின்னாடி தான் இருக்காங்க. இன்னும் வார்ன் பண்றா. பார்க்கு நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றான். யூனா அவனை ஹட் பண்ணி, உன்னை நீ நல்லா பாத்துக்கோ, எப்பவும் அலர்ட்டா இருக்கணும். ஒரு ஹண்டர் எப்ப வேணா ஒரு வில்லனா மாறிடலாம்னு சொல்றான். கட் பண்ணா டார்க் ஸ்பிரிட் ஆர்கனைசேஷனோட பேஸ காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் ஒண்ணு கூடியிருக்காங்க. அவங்க முன்னாடி அவங்களோட லீடர் ஹென்ரிக் நிக்கிறான். அவன் தான் டார்க் ஸ்பிரிட்னு குரூப்பை உருவாக்குனவன். அவன் பேசுறான், நார்மல் ஹியூமன்ஸான நமக்கும் பவர் வேணும். அவங்க நம்ம கிட்ட இருந்து பிடுங்கின பவர் கன்ஸ் அண்ட் கேனன்ஸ். நாம அவங்கள டிஃபீட் பண்ணி நம்மளோட ஹியூமன் ரைட்ஸை திரும்ப வாங்கணும். இன்னையில இருந்து டார்க் ஸ்பிரிட் ஒன்னு சேர்ந்துடுச்சு. இப்படி ஹண்டர்ஸ்களுக்கு எதிரா இருந்த நிறைய சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸ ஒன்னு சேர்த்து டார்க் ஸ்பிரிட் என்ற ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை அவன் உருவாக்கிட்டான். வெளியே வந்து நின்னா ஒரு கிளவுன் அவனை பார்த்து கை தட்டிட்டு இருக்கான். ஹென்ரிக், நீ யாருடா அதுன்னு கேக்குறான். அந்த கிளவுன், ஹென்ரிக் உன்னை பிளாக் தண்டர்னு கூட சொல்லுவாங்க தானே. நீ ஒரு லைட்னிங் யூசர், ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரோட லெவல்ல இருக்க. நீயும் ஒரு அவேக்கண்ட் ஹண்டர். ஆனா ஹண்டர்ஸ்க்கு எதிரா நிக்கிற. நிறைய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ ஒன்னு சேர்த்து டார்க் ஸ்பிரிட்டை உருவாக்கிட்டன்னு சொல்றான். தன்னை பத்தி இவ்ளோ டீட்டெயிலா சொன்னதும் ஹென்ரிக்கு கோவம் வந்து, நீ யாருடான்னு கத்துறான். கிளவுன் சொல்றான். ஹென்ரிக்கு கோவம் தலைக்கு ஏறி ஒரு லைட்னிங் அட்டாக்ல அவனோட தலை சிதறடிக்கிறான். ஆனா பார்த்தா அந்த கிளவுன் ஒரு இல்யூஷன், நம்ம நைட் உருவாக்குனது. அதனால அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஹென்ரிக், உனக்கு என்னடா வேணும்னு கேக்குறான். கிளவுன், நான் உன்ன கூட ஒரு அலையன்ஸை உருவாக்க வந்தேன். இதை கேட்டதும் ஹென்ரிக் சிரிச்சுக்கிட்டே, என்னடா ஜோக் பண்ற? உன்ன மாதிரி ஒரு அன்னோன் ஆள் கூட நான் எப்படி பார்ட்னர் ஆக முடியும்னு கேக்குறான். கிளவுன், உனக்கு நிறைய ரீசன் இருக்கு. நான் உனக்கு நிறைய கன்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், மிசைல்ஸ் என்ன வேணாலும் சப்ளை பண்றேன். இதை கேட்டதும் ஹென்ரிக் ஆச்சரியப்படுறான். அடுத்த சீன், வேற ஒரு இடத்துல அமைதியா இருக்கு. திடீர்னு ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. எல்லாரும் டெரரிஸ்ட் அட்டாக்னு கத்திட்டு ஓடுறாங்க. இந்த அட்டாக்க பண்ணது டார்க் ஸ்பிரிட் ஆளுங்க தான். அவங்க கிட்ட இப்ப செம பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் இருக்கு. ஏன்னா அவங்க நைட் கூட அலையன்ஸ் வச்சுக்கிட்டாங்க. அடுத்த சீன்ல டஞ்சன் ஸ்ட்ராட்டஜி கமிட்டி பார்க்க அபிஷியலா ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரா அறிவிக்கிறாங்க. அந்த நியூஸ் டிவில போயிட்டு இருக்கு. இத யூனா அவளோட மொபைல்ல பாத்துட்டு இருக்கா. செம்ம அமேசிங், நம்ம பார்க் இப்போ ஒரு இன்டர்நேஷனல் ஹண்டர் ஆயிட்டான். இனிமே அவனை கான்டாக்ட் பண்றதே கஷ்டம். ஆனா நான் அவன்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன், வந்து பாக்குறேன்னு. அதுதான் அந்த ப்ராமிஸ காப்பாத்த வந்துட்டேன்னு தனக்கு தானே பேசிக்கிறா. அந்த நேரம் பார்த்து பார்க் அங்க வரான். யூனா, உன் ப்ராமிஸ நீ காப்பாத்திட்ட, அதுக்கு தேங்க்ஸ். யூனா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்கிட்ட ஏதோ டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுதுன்னு சொல்றா. பார்க்கு அவ கலையில கை வச்சு, எல்லாம் சேம் தான், எதுவும் மாறலன்னு சொல்றான். யூனா சொல்றா, அவளோட பிரதர் அவளோட விரல கொஞ்சம் மூவ் பண்ணான்னு. இதை கேட்டதும் ஜோனத்தன், அப்போ நீ லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண அந்த செவரிங் ஹெவன்லி லாங்குவேஜ் கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்திருக்கு போலன்னு சொல்றாரு. பார்க் யூனா கிட்ட லஞ்ச் வாங்கிட்டு வான்னு ஒரு சாக்கு சொல்லி அவளை வெறி அனுப்பிட்டு மறுபடியும் அவனோட பிரதர் மேல அந்த செவரிங் ஹெவன்லி லாங்குவேஜை யூஸ் பண்றான். இந்த தடவை அவனோட லெவல் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த சீல பிரேக் பண்ணிடலான்னு நினைக்கிறான். முழு பவரையும் போட்டு ட்ரை பண்றான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனாலும் விடாம ட்ரை பண்ணும்போது சுத்தி இருக்கிற பொருட்கள்லாம் உடைய ஆரம்பிக்குது. ஜோனத்தன், நிறுத்துன்னு சொல்றாரு. பார்க்கு, இல்ல இன்னும் கொஞ்சம் தான் சொல்றான். ஜோனத்தன், உன் பிரதரோட பாடியை டிஸ்ட்ராய் பண்ண கோரியான்னு கேட்டதும் பார்க் நிறுத்திடுறான். நம்பவே முடியல, இந்த சீல் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, யார் இத பண்ணதுன்னு யோசிக்கிறான். திடீர்னு பார்க்கோட பிரதர் ஈஹானோட கண்கள் கிரீன் கலர்ல மின்னி அவன் உடம்பு காத்துல மிதக்க ஆரம்பிக்குது. அடுத்த சீன், ஐசெக்க காட்டுறாங்க. ட்ரைனிங் ரூம்ல வெறித்தனமா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். என்னால நம்ப முடியல, அவன்கிட்ட போய் தோத்துட்டேன்னு கோவத்துல கத்துறான். இத பாத்துட்டு இருந்த ஆண்டர்சன், இவன் கொரியா போனது நல்லதா போச்சு, ஹண்டர் பார்க்க பார்த்ததுல இருந்து இந்த லேசி ஜீனியஸ் இப்போ ரொம்ப மோட்டிவேட் ஆகிட்டான்னு நினைக்கிறாரு.
அப்போ அங்க இன்னொருத்தர் வராரு. அவர் பேரு ஆர்மாண்ட், எஸ் ரேங்க் ஹண்டர் நம்பர் 4 டஞ்சன் ஸ்ட்ராட்டஜி கமிட்டியோட வைஸ் சேர்மன். வந்ததும் ரேவன் எங்கன்னு கேக்குறாரு. ஆண்டர்சன் கேப்டன் கிங் பத்தின இன்ஃபர்மேஷன் சேகரிக்க போயிருக்காருன்னு சொல்றாரு. ஆர்மாண்ட் எனக்கு பாரிஸ்க்கு ஒரு போர்ட்டலை திறந்து விடுன்னு சொல்றாரு. ஆண்டர்சன் நீங்க பர்சனலாவே அங்க போக போறீங்களான்னு கேக்குறாரு. ஆர்மாண்ட் ஆமா, பாரிஸ்ல இருக்கிற கிராஸ் கில்டால தனியா சமாளிக்க முடியாது. அது ஏன் ஹோம்லேண்ட், நான் தான் எல்லாம் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டர்சன் போர்ட்டலை திறந்துகிட்டே கேக்குறாரு. கிராஸ் கில்டால ஹேண்டில் பண்ண முடியலையா? அந்த டார்க் ஸ்பிரிட் எப்போ இவ்ளோ ஸ்ட்ராங் ஆனாங்க? ஆர்மாண்ட் மேபி யாரோ அவங்களுக்கு நிறைய மணி சப்ளை பண்றாங்க, அத வச்சுதான் அவங்க இவ்ளோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கன்ஸ்லாம் வாங்கியிருக்கணும்னு சொல்லிட்டு பாரிஸ்க்கு கிளம்பிடுறாரு. பாரிஸ்ல டார்க் ஸ்பிரிட் டெரரிஸ்ட் ஊரையே நாசமாக்கிட்டு இருக்காங்க. கிராஸ் கில்ட் ஹண்டர்ஸ் அவங்கள தடுக்க வராங்க, சிலரை கொல்லவும் செய்றாங்க. ஆனா டெரரிஸ்ட் அவங்களோட கன்ஸ வச்சு ஹண்டர்ஸையே சுட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஹண்டர் ஒரு பேரியரை உருவாக்குறான், உள்ள இருந்து அவங்க அட்டாக் பண்றாங்க. அப்போ டார்க் ஸ்பிரிட்ல இருந்து ஒரு பெரிய ஆள் ஒரு பயங்கரமான கன்னோட வரான். அந்த கன்ல இருந்து மெஷின் கன் மாதிரி புல்லட்ஸ் வருது. ஒரு பொண்ணு முன்னாடி வந்து எல்லா புல்லட்ஸையும் வாங்கிட்டு கீழே விழுந்துடுறா. அந்த ஆள் மறுபடியும் சுட போகும்போது டெலிகினசிஸ்ல தூக்கி வீசப்படுறான். அங்க ஆர்மாண்ட் வந்து இறங்குறாரு. அவர் தான் டெலிகினசிஸ்ல எஸ் ரேங்க்ல ஒரு ஹை லெவல்ல இருக்கிறவரு. எல்லா டெரரிஸ்டும் ஒன்னு சேர்ந்து ஆர்மாண்ட் மேல சுடுறாங்க. ஆனா ஆர்மாண்ட் அவரோட சைக்கிக் ஷீல்ட ஆக்டிவேட் பண்ணி ஒரு புல்லட் கூட படாம நிக்கிறாரு. பாருங்களேன், ஒரு எஸ் ரேங்க் ஹண்டருக்கு எதிரா போற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு அவரோட சைக்கிக் பவரை யூஸ் பண்ணி எல்லா டெரரிஸ்டையும் ஈஸியா காலி பண்ணிடுறாரு. அப்புறம் காத்துல பறந்து சுத்தி பாக்குறாரு. ஊரே ரத்த கலரியா தீ பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. ஆர்மாண்ட் அவரோட சைக்கிக் பவரை யூஸ் பண்ணி மொத்த டவுன்ல இருக்கிற தீயையும் ஒரே நொடியில அணைச்சிடுறாரு. மக்கள் எல்லாரும் ஆர்மாண்ட் ஆர்மாண்ட்னு கத்துறாங்க. ஆனா ஆர்மாண்ட் மனசுக்குள்ள இங்க என்னதான் நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கீழ இருந்து ஒரு லைட்னிங் அட்டாக் அவர் மேல படுது. கீழே விழுந்த ஆர்மாண்ட் முன்னாடி ஹென்ரிக் நிக்கிறான். ஆர்மாண்ட் நான் உன்கிட்ட இதை எதிர்பார்த்தேன் பாரு, ஒரு இன்ஸ்டன்ட்ல மொத்த டவுன்ல இருந்த ஃபயரையும் அணைச்சிட்டேன். என்னோட லைட்னிங் அட்டாக் வாங்கியும் நீ நல்லா இருக்கியே, அமேசிங்னு சொல்றான். ஆர்மாண்ட் ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரை இவ்ளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. ஒரே அட்டாக் ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் கிட்ட 2 தடவை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? உன்னால லைட்னிங்க மட்டும் தானே யூஸ் பண்ணி முடியும். ஹென்ரிக் ஒரு பாம்ப ஆர்மாண்ட்க்கு கீழே போட்டு வெடிக்க வச்சுட்டு அவர் மேல லைட்னிங் அட்டாக் பண்றான். ஆர்மாண்ட் எவ்வளவு ஆப்வியஸான அட்டாக், சைக்கிக் ஷீல்டை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அவரால் அவரோட சைக்கிக் ஷீல்டை ஆக்டிவேட் பண்ண முடியல. அந்த கேப்ல ஹென்ரிக்கோட லைட்னிங் அட்டாக் அவர் மேல பாலமா படுது. ஆர்மாண்ட் கீழே விழுந்துடுறாரு. ஹென்ரிக் கிட்ட வந்து உனக்கு இப்படி நடக்கும்னு நீ நினைக்கலன்னு கேக்குறான். ஆர்மாண்ட் ஓ, இவன் கிட்ட அபிலிட்டிஸ டெம்பரரியா சீல் பண்ற ஒரு டூல் இருக்குன்னு நினைக்கிறாரு. ஹென்ரிக் அவரை கொல்ல போகும்போது நான் உன்னை கொன்னுட்டா டார்க் ஸ்பிரிட்டோட எக்ஸிஸ்டன்ஸ் இந்த உலகத்துக்கே தெரியும்னு சொல்றான். ஆனா அதை பண்ண முடியல. அங்க ஆண்டர்சன் வந்து ஹென்ரிக் ஒரு அட்டாக் பண்ணி தூரமா தள்ளி விட்டுடுறாரு. ஹென்ரிக் சுதரிச்சு பார்க்கும்போது அங்க ஆர்மாண்டும் இல்ல, ஆண்டர்சனும் இல்ல. ச்சே, போர்ட்டலை யூஸ் பண்றது சீட்டிங். இருந்தாலும் பரவாயில்ல, இதனால உலகத்துல இருக்கிற எல்லா ஹண்டர்ஸ்க்கும் ஒரு வார்னிங் கிடைச்சிருக்கும்னு சொல்லி பயங்கரமா சிரிக்கிறான். இங்க பார்க்கோட பிரதர் காத்துல மிதந்துகிட்டே சொல்றான், ஒரு ஈவில் டார்க்னஸ் ரொம்ப சீக்கிரத்துல இந்த உலகத்தையே பரவ போகுது. அது போற இடமெல்லாம் இருட்டாயிடும், அங்க எந்த உயிரும் மிஞ்சாது. இந்த விஷயத்த தடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பெட்ல விழுந்துடுறான். பார்க்கு இது என்னதுன்னு கேட்க ஜானதன் சொல்றாரு, இது ஒரு ப்ராஃபசி மாதிரி இருக்கு. ஒரு அன்னோன் எக்ஸிஸ்டன்ஸ் இவனை யூஸ் பண்ணி நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கு. பார்க்கு யார் அதுன்னு கேட்க ஜானதன், தெரியல, இவன் மேல சீல போட்ட அதே ஆளா இருக்கலாம். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நாம 2 பேரும் பிரிஞ்சப்போ ஒரு அன்னோன் பவர் என்னை எங்கேயோ கூப்பிட்டுச்சு. அது எப்படி என்ன கூப்பிட்டுச்சுன்னு எனக்கே தெரியல. அந்த பர்சன் என் முன்னாடி வரல, ஆனா அவனோட பிரசன்ஸ என்னால சென்ஸ் பண்ண முடிஞ்சுதுன்னு சொல்றாரு. பார்க்கு அது கிங்கான்னு கேக்குறான். ஜானதன் அவன்கிட்ட இருந்து எந்த ஈவல் இன்டென்ஷனும் ஃபீல் ஆகல, ஆனா அவன் எனக்கு ரைவலா இருக்கக்கூடிய ஒரு ஆள்னு மட்டும் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுதுன்னு சொல்றாரு. பார்க் இதை கேட்டு ஆடி போறான். ஜானதன் இப்படி ஒரு சீலை போடக்கூடிய அளவுக்கு கேப்பபிளான ஆளா அவனை தவிர வேற யாரையும் என்னால யோசிக்க முடியல. இந்த சீலுக்கு முன்னாடி நம்ம செவரிங் ஹெவன்லி லாங்குவேஜ் கூட ஒன்னும் பண்ண முடியல. பார்க்கு இப்போ ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்கன்னு கேக்குறான். ஜானதன் ஏன்னா இந்த விஷயம் உன் உலகத்தையே அழிக்க கூடும். சரி, இப்போ இமேஜின் பண்ணிப்பாரு, என்ன மாதிரி ஒருத்தன் பிசிக்கல் பாடியோட இந்த உலகத்தை கான்கர் பண்ண வந்தா என்ன ஆகும்? பார்க்க அதை இமேஜின் பண்ணி பார்க்கும்போது சுத்தி ஒரே அழிவா தெரியுது. அவன் மனசுக்குள்ள நான் இத பத்தி யோசிக்கவே இல்ல, ஆனா இது உண்மையிலே ரொம்ப பயங்கரமா இருக்குமேன்னு நினைக்கிறான். ஜானதன் சொல்றாரு, ஆன்செஸ்ட்ரல் டிராகன் சொன்ன மாதிரி கிங்கோட எக்ஸிஸ்டன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல். நீ இந்த வேர்ல்ட ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நீ இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகணும். அப்போ யூனா ரூம்க்கு வரா. ரூம் அலங்கோலமா இருக்கிறத பார்த்துட்டு அதை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறா. பார்க் உனக்கு அடி எதுவும் பட்டுச்சான்னு கேக்குறா. பார்க்கு இல்ல அஃப்கோர்ஸ்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, பாரு
ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரை பத்தி கவலைப்படுதுன்னு நினைக்கிறான். அப்புறம் தனக்கு தானே நான் என் கூட இருக்கிற எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிக்கிறான். அடுத்த சீன்ல பார்க் யூனா கிட்ட போறான். யூனா, பிரான்ஸ்ல டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க பார்க்கு, ஆமா மீனா என்கிட்ட சொன்னான்னு சொல்றான். யூனா, அங்க ரொம்ப மெஸ்ஸா இருக்கு. இங்க எனக்கு 2 வாரம் ஆச்சு. இன்னும் என் அபிலிட்டிஸ் திரும்ப வரலன்னு வருத்தப்பட பார்க்கு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பக்கத்துல தான் இருக்கேன், நீங்க சீக்கிரம் சரியாயிடுவீங்கன்னு சொல்றான். பார்க்கு அந்த பிளாக் ஹோல்குள்ள ஜானத்தன் கூட ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். ஜானத்தன் அவனை ஒரு அடி அடிச்சு கீழே தள்ளுறாரு. பார்க்கு அவர் மேல லைட்னிங் ஹெவனை யூஸ் பண்றான். ஆனா ஜானத்தன் அங்க இல்ல. பார்க்கு சுத்தி முத்தி தேட ஜானத்தன் அவன் பின்னாடி வந்து, அது ஒரு கொசு பறந்து போன மாதிரி இருந்துச்சு, அவ்ளோ ஸ்லோன்னு சொல்றாரு. பார்க்கு மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜானத்தன் யோசிக்கிறாரு, இந்த ஸ்பேஸ டிஸ்ட்ராய் பண்ணாலும் அது திரும்பவும் ரெஸ்டோர் ஆகுதே, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? என்ன இங்க டெலிபோர்ட் பண்ணது அதே ஆளா? அடுத்த தடவை அவனை பார்த்தா நான் சும்மா விட மாட்டேன்னு யோசிக்கிறாரு. அடுத்த சீன்ல பார்க் குளிச்சுட்டு வெளியே வரான். இந்த பில்டிங்க வாங்கிட்டதால ஷவர் எடுக்கிறதுக்கே நல்லா இருக்குன்னு சொல்லும்போது மீனா கிட்ட இருந்து கால் வருது. அவன் ஹண்டர்ஸ் அசோசியேஷனுக்கு போய் பிரான்ச் மேனேஜரை மீட் பண்றான். பிரான்ச் மேனேஜர், நான் உன்னை ஒரு ஸ்பெஷல் டீமோட லீடரா ஆக்க விரும்புறேன்னு சொல்றாரு. பார்க்கு அவரை கண்டுக்காம காஃபி குடிச்சிட்டு இருக்கான். மேனேஜர், பிரான்ஸ்ல ஆர்மாண்டுக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க பார்க்கு, தெரியும், அபிலிட்டிஸை நியூட்ரலைஸ் பண்ற ஒரு மார்பிள் தானேன்னு சொல்றான். மேனேஜர், ஆமா, அதே மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் நம்ம கண்ட்ரில நடக்காதுன்னு எந்த கேரண்டியும் இல்ல. அதனால ஹண்டர்ஸ் அசோசியேஷன் முன்னாடியே ஒரு டீமை உருவாக்குது. நீ அந்த டீமுக்கு லீடரா இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். பார்க்கு, சாரி, உங்க ஆஃபரை நான் ரிஜெக்ட் பண்றேன்னு டைரக்டா சொல்லிடுறான். மீனா, இவன் ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சேன்னு யோசிக்கிறா. பார்க்கு, நான் ஒரு இண்டிவிஜுவலா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா ஒரு லீடரா முடியாதுன்னு சொல்றான். அவங்களும் அக்ரி பண்றாங்க. பார்க்கு வெளியே வந்ததும் ஜானத்தன் கேக்குறாரு, ஏன் நீ டீம் லீடர் ஆகலன்னு. பார்க்கு, உங்ககிட்ட பவர் இருந்தா நீங்க யாருக்கும் சர்வ் பண்ண மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? நானும் ஹெவன்லி டீமனோட சக்சஸர். அடுத்து கொரியால சோல்ல காட்டுறாங்க. பயங்கர கூட்டமா இருக்கு. அந்த இடத்துக்கு டார்க் ஸ்பிரிட் ஆளுங்களும் வந்துடுறாங்க. அவங்க கேப்டனுக்கு கால் பண்ணி, இந்த இடம் பிளாஸ்ட் பண்றதுக்கு செம்மையா இருக்கு, நிறைய கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. ஹென்ரிக், அந்த ஐட்டம் நல்லா வேலை செய்தான்னு கேக்குறான். நைட் கொடுத்த ஒரு ஸ்ப்ரேய வச்சு ஒரு சுவத்துல 2 சர்க்கிள வரையறான் ஒருத்தன். அப்போ ஒரு போலீஸ் வந்து, இங்கெல்லாம் டிராயிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அவனையே கொன்னுடுறான். அந்த சர்க்கிள் இப்போ போர்ட்டலா மாறிடுது. அவங்க அந்த போர்ட்டலுக்குள்ள போறாங்க. போகும்போது, சோல், நாங்க திரும்ப வருவோம்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்த சீன்ல ஆர்மண்ட் ஹென்ரி கிட்ட தோத்து கோவத்துல இருக்காரு. என்னால நம்ப முடியல, அவங்க கிட்ட அபிலிட்டிஸை நியூட்ரலைஸ் பண்ற ஒரு ஐட்டம் இருக்கு, அவங்களுக்கு அது எங்க இருந்து கிடைச்சதுன்னு கத்துறாரு. ஆண்டர்சன் சொல்றாரு, அவங்களுக்கு ஜங்கிள்குள்ள போற ஆக்சஸ் இல்ல, அதனால நம்ம இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஐட்டமா அவங்க கிரியேட் பண்ணிருக்கலாம்னு சொல்றாரு. ஆர்மண்ட் கோவமா, 10 செகண்ட், என் அபிலிட்டிஸ 10 செகண்ட் நியூட்ரலைஸ் பண்ண முடியும், அந்த நேரத்துல ஒரு ஹண்டரை ஈஸியா கொல்லலாம், ஆனா இப்போ எனக்கு அதை பத்தி தெரிஞ்சிடுச்சு, நான் ப்ரிப்பேர்டா இருக்கேன், ஏன் கையாலேயே அவனை பாத்துக்கிறேன், அவங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்னு கேக்குறாரு. ஆண்டர்சன் சொல்றாரு, ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பாரடைஸ் ஜங்கிள் அப்பியர் ஆன இடம், அங்க ஒரு நியூ ஹீரோ அப்பியர் ஆகியிருக்கான், அவன் ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர். டார்க் ஸ்பிரிட் ஆளுங்களுக்கு உலகத்துல அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸை காட்டணும், அதுக்கு ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் இருக்கிற கண்ட்ரில போய் டெரரிஸ்ட் அட்டாக் பண்றதுதான் பெஸ்ட், அப்போதான் அவங்களுக்கு வேர்ல்ட் வைட் அட்டென்ஷன் கிடைக்கும். சோ அவங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் சவுத் கொரியா தான். அடுத்த சீன்ல டார்க் ஸ்பிரிட் ஆளுங்க அந்த ஆபீசரை கொன்ன இடத்துல நார்மல் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்னும் புரியல. அப்போ மீனா அங்க வரா. என் பேரு மீனா, ஹண்டர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து வரேன். சஸ்பெக்ட் கண்டிப்பா ஒரு ஹண்டரா தான் இருக்கும். இதுக்கு மேல இந்த கேஸ ஹண்டர்ஸ் அசோசியேஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிடுறா. அப்போ மேல இருந்து ஒரு ஹண்டர் குதிச்சு வரான். அவன் பேரு காவ். மீனா, ஏண்டா மேல இருந்து குதிக்கிற, நேரா நடந்து வரலாதன்னு கேக்குறா. காவ், நான் சுத்தி ஏதாச்சும் அப்நார்மலா இருக்கான்னு பாத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவனோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட கேக்குறான். ஆனா அவங்களுக்கு எதுவும் தெரியல. அப்போ அங்க மங்க் லிம்னு இன்னொருத்தரும் வராரு. காவ், மங்க் லிம், நீங்களும் எங்களோட இருக்கீங்களா? நம்ம கண்ட்ரியோட ஃபியூச்சரை பத்தி ரீட் பண்ணீங்களா? லிம், பயங்கரமான அழிவு வரப்போகுது. மீனா, கவலைப்படாதீங்க, நம்ம கூட நிறைய நல்ல ஆளுங்க வேலை செய்ய போறாங்க. வைஸ் சேர்மன் ஆர்மண்ட், அப்புறம் பார்க்னு சொல்லும்போது பார்க்கும் அங்க வந்துடுறான். மீனா சொல்லிட்டே இருக்கா, இவனும் நம்ம கூட வேலை செய்ய போறான். காவ் பார்க்க பார்த்துட்டு, அப்போ நீதான் எங்க கேப்டனான்னு கேட்க பார்க்கு, இல்ல, நான் இண்டிவிஜுவலா தான் மூவ் பண்ணுவேன், இன்ஃபர்மேஷன் மட்டும் சென்ட் பண்றேன், நீயே கேப்டன் ஆயிரு, உனக்கு தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் ஏற்கனவே இண்டிவிஜுவலா வேலை செய்வேன்னு சொல்லிட்டேன்னு சொல்றான். காவ் பார்க்க பார்த்து மனசுக்குள்ள, லாஸ்ட் டைம் இவனை பார்க்கும்போது பவர்ஃபுல்லா இருந்தான், ஆனா இப்போ ஃபீல் பண்ண முடியுது இவன் டெஃபினட்டா ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர்னு நினைக்கிறான். திடீர்னு மங்க் லிம் கீழே விழுந்து, கிரேட் ஸ்பிரிட், இல்ல, இவர் ஒரு டீமன் காட்னு பயந்து கத்துறாரு. காவ் அவரை சமாதானப்படுத்துறான். ஜானத்தன் சிரிச்சிட்டே, ஓ, இவனால ஸ்பிரிட்ட பார்க்க முடியுமா,
பார்க்கு லிம்ம தூக்கி சமாதானப்படுத்துறான். அப்போ அவங்க எல்லாருக்கும் வாட்ச்ல கால் வருது. அது ஆர்மெண்ட். நான் உங்கள ரேவன் கூட கனெக்ட் பண்றேன்னு சொல்றாரு. ரேவன் பேசுறாரு, நான் டஞ்சன் ஸ்ட்ராட்டஜி கமிட்டியோட சேர்மன். சிச்சுவேஷன் ரொம்ப அர்ஜென்ட். பாரிஸ்ல நடந்த டெரரிஸ்ட் அட்டாக்கும் சோல்ல நடந்த மர்டரும் டார்க் ஸ்பிரிட் ஆளுங்க தான் பண்ணிருக்காங்க. அவங்க அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி இடத்த செக் பண்ணிருக்காங்க. ரொம்ப சீக்கிரம் சோல்ல அட்டாக் பண்ண போறாங்க. என்னால பர்சனலி வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா ஆர்மெண்டும் ஆண்டர்சனும் அங்க இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்க நல்ல வேலை செய்வீங்கன்னு ஹோப் பண்றேன். இத கேட்டதும் மீனா, காவ், லிம் 3 பேரும் அப்போ அவங்க இங்க அட்டாக் பண்ண போறது கன்ஃபார்ம்னு நினைக்கிறாங்க. சோ நண்பாஸ், அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. until next time, bye bye.